மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 500 கோடி பட்ஜெட்டு, 5 லாங்குவேஜ், ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸு. உலகம் முழுசும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு படம். உங்களுக்கே தெரியும், தெலுங்கு சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தரான அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கிற படம் புஷ்பா 2 தி ரூல். இந்த படத்தினுடைய டீசர் அவருடைய 42வது பிறந்தநாள், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த படத்தினுடைய ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனாவுடைய 28வது பர்த்டே அவங்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வந்தது. அன்னைக்கு ஒரு போஸ்டர் ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தா ராஷ்மிகா மந்தனா வலது கையில் 2 விரலில் எடுத்து குறி பார்க்குற மாதிரி இருக்கும். கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறி பார்ப்பாங்க. அவங்க குறி பார்த்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஏதாவது அட்டாக் பண்ணாலும் குறி பார்த்து செய்வாங்க. அது மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ரொம்ப ரிச்சான பச்சை கலர் சாரியில் ஒரு ஆண்டாள் மாதிரி அம்பாள் மாதிரி ஒரு கெட்டப்பில் அவங்க பார்க்குற மாதிரி விட்டுருந்தாங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டர் டிசைனே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய சூளம், அந்த சூளத்தில் ரத்தத்தில் அப்படியே நனைஞ்சிருக்கும். அது ஒரு குங்குமத்து மேலே கிடக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது முடிஞ்சிட்டு தான் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டீசர் மொத்தம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 தி ரூல். இந்த டீசருடைய நீளம் 1 நிமிஷம் 12 செகண்டு. இந்த டீசர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 6-7 ஷாட் பிகினிங்கில் அல்லு அர்ஜுனனுடைய பில்டப் ஷாட்ஸு. அவர் ஒரு 5வது ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே அப்படியே ஒரு வர்ணம் பூசுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெத்தியில் பிறை சந்திரனுக்கு மேலே ஒரு ரத்தத்திலேயே ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி கிளிப்பார், நெத்தியவே கிளிப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காதில் க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கம்மல் ஆடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அல்லு அர்ஜுனோட பில்டப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஷாட் இருக்குது. இந்த 20 ஷாட்டில் பில்டப் ஷாட்டே எவ்வளோ இருக்கும். அதில் 12வது ஷாட்டு தான் தி பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் காலில் சலங்கை கட்டியிருப்பார். அந்த சலங்கையில் க்ளோஸ்அப்பில் கேமரா இருக்கும். அப்படியே கால் மெதுவாக திரும்பும், கேமரா லைட்டாக அப் ஆகும். அப்படியே அப் ஆக அந்த காலை அப்படியே ரொட்டேட் ஆகி சிங்காய் அப்படியே திரும்பிக்கிட்டு வரும். கேமரா அப் ஆகி ஃபேஸை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லுக்கில் அப்படியே நடந்து வர்றாரு. ஒரே ஷாட்டாக இருக்கும். இந்த ஷாட்டில் தான் அவருடைய முழு கெட்டப் வெளியே தெரியும். அந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா இவர் அரவான் மாதிரி ஒரு கெட்டப்பில் இருப்பார். அரவான்னா பெண் தன்மை அதிகமுடைய ரொம்பவே பலம் வாய்ந்த ஒரு ஆண். அதுதான் அரவான் கெட்டப் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறோம்னா, அந்த காலில் இருக்கிற சலங்கை, அதுக்கு அடுத்தது அவர் ஒரு பாவாடை மாதிரி ஒன்று போட்டிருப்பார், பெண்கள் அணியிற பாவாடை மாதிரி. அது தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா அரவான் கேரக்டர் வரவங்க போட்டிருக்க கெட்டப் மாதிரியே இருக்கும். அந்த காதனுடைய கம்பல், அதுக்கு அடுத்து அந்த பொட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரவான் அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு 4-5 கட்டு ஃபைட் கொடுத்துட்டு கடைசியில் ஹோ அப்படிம்பாரு. அந்த ஷாட்டோட அப்படியே முடியும். இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்லு அர்ஜுனை மட்டுமே பில்டப் பண்ணி அவர் மட்டுமே சென்ட்ரிக்காக வச்சு இந்த டீசர் எடுத்திருப்பாங்க. இதில் பகத் பாசில் ஷாட்ஸ் இருக்காது, மற்ற ஆர்டிஸ்டனுடைய ஷாட்ஸ்லாம் இருக்காது. இவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அரவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வர ஒரு முக்கியமான கேரக்டரு. மகாபாரதத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அர்ஜுனன் ரொம்ப பலமானவன், பீமன் ரொம்ப பலமானவன். அர்ஜுனனை விட 1000 மடங்கு பலமானவன் அரவான். பீமனை விட பல மடங்கு பலமானவன் அரவான். அர்ஜுனுடைய மகன் தான் அரவான்னு வச்சுங்களேன். அவனுக்கு இணையாக எந்த வீரனுமே கிடையாது. அந்த பாரத போர் 18 நாள் நடக்குது இல்லையா, அந்த 18 நாள் நடக்கிற போரில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, யார் பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னா அரவான் காளிக்கு தன்னை பலி கொடுத்துக்குவார், தியாகம் பண்ணுவார் தன்னை. அதனால் தியாகத்தினுடைய கேரக்டர் தான் அரவான்னு வச்சுங்களேன். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அரவான் பலி கொடுக்கணும். அரவானுடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அந்த அரவான் மாதிரி 1000 அரவான் உருவாகுவாங்க. ஒரு சொட்டு ரத்தத்தில் 1000 அரவான் உருவாங்கன்னா அவர் பலி கொடுக்கும்போது எத்தனை சொட்டு ரத்தம் வெளியே வரும், எவ்வளோ அரவான்கள் உருவாகுவாங்க. அப்போ அந்த பாரத போரே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணர் பெண் வேடம் போட்டு தன்னுடைய முந்தியை விரிச்சுக்குவார். அரவானை பலி கொடுக்கும்போது அந்த ரத்தம் எல்லாம் அந்த முந்தியில் பட்டுடும். இதுதான் அந்த அரவானுடைய கேரக்டருடைய பில்டப்பு. இது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஊர் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை உருவாக்குவாங்க. மொத்தத்தில் அந்த அரவான் கேரக்டர் எப்படின்னா, மிகவும் பலம் வாய்ந்தவன், மக்களுக்காக தியாகம் பண்ணுறவன், வெற்றிக்காக தியாகம் பண்ணுறவன். அந்த கெட்டப்பில் தான் இவரை பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அப்படி காட்டியிருப்பாங்க. சுகுமார் இந்த டீசரை இந்த மைண்டில் தான் வச்சு கட் பண்ணியிருக்கணும். இந்த கெட்டப்பில் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு டீசர் ஃபஸ்ட்டு காட்டும்போதே இந்த லுக்கில் காட்டுறாங்க அப்படின்னா இது படத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 1 தி ரைஸில் இருக்கிற மாதிரி நிறையா இந்த சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ பேசுனது இந்த டீசர் மிரோசா குபாவோடைய ஒளிப்பதிவில் வந்திருக்கிற இந்த டீசரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சுகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பம்பை அந்த போருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, போருக்கு திருவாளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த 100 பம்பையை ஒன்றா ஊத வச்சு அதை கம்போஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஆங்கிளில் அந்த மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அல்லு அர்ஜுனாவை பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கும். ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்தது ட்ரெய்லர் இருக்குது, இந்த படத்தினுடைய சாங்ஸ் வெளியிடுவாங்க, லிரிக் வீடியோ வெளியிடுவாங்க. இது எல்லாமே இதை விஞ்சி தான் இருக்கும், இந்த டீசரை விஞ்சி தான் இருக்கும். அதனால் புஷ்பா 2 தி ரூல் பெரிய சக்ஸஸ் அடையும். அதுக்கு உண்டான அடித்தளம் இது அப்படின்னு நம்பலாம். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த அரவான் நான் சொன்னது வந்து எந்த யூடியூப்லேயுமே உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த படத்தில் புஷ்பா 2ல் வந்து இந்த அரவானுடைய கேரக்டரைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலையாவது அல்லு அர்ஜுன் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இந்த டீசர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.